பாட ஒரு மொழி பார்க்க பல விழி இல்லையே மறந்து போய் வெண்மதி. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய SS எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போய் வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி கைஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு 19:16 ரேஷியோ கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பேக்ரவுண்டு இமேஜ் ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் இருக்க இன்டோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ வந்து இந்த ஃபோட்டோவில் ஏற கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டேச்சுரேஷன் வந்து -100க்கு செட் பண்ணிவிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிடும். ஒரு க்ரீன் அண்ட் ப்ளூ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிடும். மேலே டாப்பில் இருக்க இன்ஜோ ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு தேவையான எல்லா எடிட்டிங் மெட்டீரியலும் இந்த வீடியோக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனல் பேஜில் வந்து மேலே ரைட் சைடு ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் ஸ்க்ரீனில் தெரிய போல் இதை வந்து நீங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணிவிடுங்க. சர்ச் பண்ண உங்களுக்கு இந்த வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்துடும். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த லேயர் க்ரீன் அண்ட் ப்ளூ இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டு ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து குரோமா கீ ஆப்ஷன் இருக்கும். குரோமா கீ ஆப்ஷனை எனபிள் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கலர்ஃபுல் கீ பாருங்க கைஸ், இந்த ஆப்ஷன் கீ கலர்னு இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ வந்து ரெட் கலரில் ஒரு வேளை இருந்துட்டுனா இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ரீன் கலரில் சூஸ் பண்ணால் உங்களுடைய ஸ்க்ரீனில் உள்ள க்ரீன் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சரி கைஸ், இப்போ 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு வீடியோ எத்தனை செகண்ட் மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி செலக்ட் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணி விட்டுட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இமேஜ் லேயரையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. அந்த க்ரீன் ப்ளூ கலர் இமேஜ் லேயரும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு மூவ் பண்ணி விட்ருங்க. சரி கைஸ், அதுக்கப்புறம் வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு மேலே டாப்பில் ஏர் ஐக்கான் கிளிக் பண்ணி சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. சேவ் அஸ் வீடியோன்னு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே உங்களோட இந்த வீடியோ வந்து கேலரிக்கு சேவ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் சைடு இருக்க இன்டோ ஐக்கான் கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு ஒரு ஏரோ ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கைன்மாஸ்டரோட ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துட்டு கிரியேட் நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி 19:16 ரேஷியோ கிளிக் பண்ணி கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் அசிஸ்டன்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கலர்ஃபுல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க இன்டோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எத்தனை செகண்ட் மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு நீங்கள் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க இந்த பிளாக் கலரை. அப்புறம் வீடியோட ஸ்டார்டிங் இதில் லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க ரைட் சைடு இருக்க இன்டோ ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து குரோமா கீ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. குரோமா கீ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இதில் கீ கலரில் வந்து உங்களுக்கு வேறு கலரில் இருந்தால் நீங்கள் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிவிடுங்க. கீ கலரில் இந்த இடத்துல இந்த மாதிரி கலர் வேறு செலக்ட் பண்ணிவிடுங்க. ப்ளூ கலரு செலக்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்தது பேக் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்குது இன்டோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா
இதில் பார்த்தீங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த கிராப்பிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக கிராப்பிங் பண்ணுங்கள். மாஸ்க் ஆப்ஷன் எனபிள் பண்ணிடுங்க. ரைட் சைடு இருக்க மாஸ்க் ஆப்ஷன் எனபிள் பண்ணிடுங்க. மாஸ்க் ஆப்ஷன் ஷேப் ஆப்ஷனில் வந்து சர்க்கிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் தெரியப்போல் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடும். சரி கைஸ், இந்த மாதிரி சர்க்கிளில் செட் பண்ணிவிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து லெஃப்ட் சைடு மேலே டாப்பில் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இதில் 5வது இருக்க அந்த சென்ட் டு பேக் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோவை இந்த மாதிரி சின்னதாக்கிடுங்க. ஃபோட்டோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க கைஸ். சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. சாரி கைஸ், இந்த ஃபோட்டோ லேயரை வந்து எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணுங்களோ அத்தனை செகண்ட்க்கு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி விட்டுடுங்க இந்த வீடியோக்கு ஏற்றவாறு. சரி கைஸ், நம்ம இப்போ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ நம்ம லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு ஒரு இன்டோ ஐக்கான் இருக்கும் டாப்பில். அந்த இன்டோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடும். செட் பண்ணிவிட்டு ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த லிரிக்ஸ் தெரியும். 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு சேச்சுரேஷன் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். கான்ட்ராஸ்ட்டும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். சரி கைஸ், இப்போ 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பெருசாக்கிடுங்க இந்த லிரிக்ஸ் வீடியோவை. இந்த வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனல் பேஜில் வந்து மேலே டாப்பில் ஒரு ரைட் சைடு ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி சர்ச்சுன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸ்க்ரீனில் என்ன தெரிய போல் இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு வந்துடும். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து லிரிக்ஸை வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். இந்த எஃபெக்டை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் சேனலில். இதில் ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஷோ ஆகிரும். இப்போ வந்து 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. இப்போ வந்து இந்த எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க ரைட் சைடு. இதில் வந்து வால்யூம் ஆப்ஷன் மிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த 100% இருக்குது 0% ஆக்கிட்டு இப்போ அதுக்கு நேர் மேலே வந்து ஒரு வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து அது வந்து செலக்ட் ஆகாது. சாங் வந்து அந்த மியூசிக் கேட்காது. அதில் இருக்க ஆடியோ உங்களுக்கு கேட்காது. அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ ஒரு எஃபெக்ட் செலக்ட் பண்ணிவிடுவோம். ஓகே கொடுத்துட்டு மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்குது இந்த ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒப்பாசிட்டி மேலே இருக்கும் பாருங்கள். ஒப்பாசிட்டி ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோக்கு ஏற்றவாறு உங்களுடைய வீடியோக்கு ஏற்றவாறு கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து ஒரு 50ல் செலக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ நம்ம கரெக்டாக எடிட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம். மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்க ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே சேவ் அஸ் வீடியோன்னு இருக்குது அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுடைய கேலரிக்கு இப்போது வீடியோ வந்து சேவ் ஆகுது கைஸ். சரி கைஸ், நன்றி வணக்கம்.